Last week we saw how unbelief was the very reason why the people of God, including Moses, could not enter the promised land. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் எப்படி அவிசுவாசம் தான் முக்கிய காரணமாக இருந்தது தேவ ஜனங்கள் மோசே உட்பட அவர்களால் அந்த கானான் தேசத்துக்குள்ளாய் செல்லாமல் இருப்பதற்கு. Unbelief is the greatest force of destruction that the enemy has unleashed upon planet Earth. இந்த பூமியின் மேல் பிசாசானவன் போட்டிருக்கிற ஒரு பெரிய பாவம் என்னவென்று பார்த்தால் அது தேவனை நம்பாத ஒரு காரியம். Unbelief is the root cause of all evil that we see in the world today. இந்த நாளில் நாம் பார்க்கிற எல்லா மோசமான காரியங்களுக்கும் பின்பாக இந்த அவிசுவாசம் தான் இருக்கிறது. Did you know there are more slaves in the world today than at any time in human history? நம்மளுடைய வரலாறு காணாத அளவுக்கு இந்த நாட்களில் அடிமைகள் இருக்கிறார்கள் தெரியுமா? And most of those slaves are children who are being exploited sexually. அந்த அடிமைகள் யார் என்றால் எல்லாம் சிறு பிள்ளைகள். அவர்கள் பாலியல் ரீதியாக அவர்கள் தவறாக நடத்தப்படுகிறார்கள். So at the root of all that evil is this unbelief in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நம்பாத அந்த காரியம் தான் இந்த எல்லா பாவத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. So Jesus is the answer to the problems of the world. இயேசு கிறிஸ்து தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும், இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக இருக்கிறார். Even for all the places where we messed up in our own lives, our belief in Jesus is the cure to all those problems. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு குழப்பங்களை செய்திருக்கிறோம், எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறோம், இதுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு விடை எங்க இருக்கிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தில் தான். We saw how from last week from the book of Hebrews, without faith in God, without faith in Jesus Christ, it is impossible for us to be pleasing to God. நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைக்காத பட்சத்தில் தேவனை ஒருபோதும் பிரியப்படுத்த முடியாது என்று எபிரேய புத்தகத்திலிருந்து கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். Without faith in God, none can please God. நாம் கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைக்காத பட்சத்தில் நாம் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. None can enter into what God has in store for any person. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த காரியங்களுக்குள்ளாய் நாம் செல்ல முடியாது. Last week we saw how Kadesh Barnea was the place that represents for all of us the times when we fail to believe in God, and as a result we fail to enter into the blessings that God had in store for us. கடந்த வாரத்தில் நாம் காதேஸ் என்ற இடத்தை பற்றி பார்த்தோம். அந்த இடத்தில் எப்படி அவங்களுடைய அவிசுவாசம் என்ற அந்த ஒரு பெரிய காரணத்தினால் அவர்களால் கர்த்தர் வைத்திருந்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாய் நுழைய முடியாமல் அது தடுத்து நிறுத்தியது என்று பார்த்தோம். You know, some people go all the way up to the borders, but they fail to inherit the best that God has in store for them simply because they draw back in unbelief. அநேகர் அந்த எல்லை பகுதி வரைக்கும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் மேல் அவர்களுக்கு விசுவாசம் இல்லாத காரணத்தினால் அவர்களால் அந்த தேசத்துக்குள்ள நுழைய முடியவில்லை. The Bible says we walk by faith and not by sight. வேதம் சொல்லுகிறது நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறோம். Often instead of paying attention to what the Holy Spirit is saying, we just look at the evidences in the physical realm, which is so discouraging, and we go confused and we fail to put our trust fully in God. அநேக வேளையில் நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனிக்காமல் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அது மாறுபாடான அந்த சூழ்நிலைகளே பார்த்து நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். When you go through wilderness like situations or a desert like situations, instead of listening to what the Holy Spirit is teaching us, we just simply react to our circumstances. நாம் வனாந்திரமான ஒரு பாதையில நாம் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அநேக வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன சொல்கிறார் என்பதை நாம் கேட்காமல் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை எப்படி நடத்துகிறதோ அதன் பக்கமாக நாம் சென்று விடுகிறோம். Instead of focusing on God's unlimited power that is available to us, instead of focusing on the grace of God that is at our disposal at all times, we just simply focus on our inabilities and we fail to fully go all the way in the promise of God. அநேக வேளையில் கர்த்தருடைய கிருபையும் அவர் நமக்கு கொடுக்கிற பலனையும் நாம் சார்ந்திராமல் நம்மளுடைய குறைவுகளே பார்த்து நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். You know, wilderness experience is a very very unpleasant experience. ஒரு வனாந்திர அனுபவம் அது ஒரு நல்ல ஒரு அனுபவமே கிடையாது. A desert is brown. ஒரு வனாந்திரம் என்பது அது பிரவுன் கலர்ல தான் இருக்குது. There's nothing beautiful about a wilderness or a desert. ஒரு வனாந்திரத்தை குறித்து அழகாக நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. Compared to other places in the world, nobody likes being in a wilderness or in a desert. மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற இடங்களை காட்டிலும் யாருக்குமே ஒரு வனாந்திரத்துல போய் இருப்பது பிரியம் கிடையாது. It's a miserable place to live. அது ஒரு கடினமான ஒரு இடம் வாழ்வதற்கு. It is lifeless. அந்த இடத்துல ஒரு ஜீவனே இருக்காது. There's nothing promising in wilderness. அந்த இடத்துல ஒரு நம்பிக்கைக்குரிய காரியம் எதையுமே நாம் பார்க்க முடியாது. So this morning we want to continue looking at what the Bible has to speak to us
when we look at this experience of going through a desert or a wilderness, spiritually speaking, வேதாகமத்திலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க போற காரியம் என்னவென்றால், ஒரு வனாந்திர பாதையில நாம் கடந்து போகும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். Before we do that, I want us to close our eyes and look to God. அது கடந்து போவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Holy Spirit of God, you are the author of your word. பரிசுத்த ஆவியானவரே, நீரே அப்பா உம்முடைய வார்த்தையின் அப்பா, நீரே ஆத்தராக இருக்கிறீர். We are just your servants this morning, Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஊழியர்களாய் இருக்கிறோம். Use us as your instruments, Lord. ஆண்டவரே, உம்முடைய கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும். We just want to be available in your hands this morning, that you can use us to speak your word to your people, Lord. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இருக்கிற அப்பா ஒரு கருவிகளாக நாங்கள் இருக்கிறோம் அப்பா, எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். Hide us behind the cross. ஆண்டவரே, சிலுவைக்கு பின்பாக எங்களை மறைத்துக் கொள்ளும். May Jesus be glorified even through the preaching of the word this morning. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் பிரசங்கிப்பதன் மூலமாய் அப்பா இயேசுவின் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, ignite our hearts with new passion for Jesus even as we pay attention to your word this morning. ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் கவனிக்கிற வேளையில் அப்பா பக்கமாய் எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். Holy Spirit, we invite you to take charge of this hour, Lord. ஆண்டவரே, இந்த மணி நேரத்தை பரிசுத்த ஆவியானவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். You be the one who speaks to us and through us, Lord. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், எங்கள் மூலமாய் நீர் பேசும். In Jesus' name. இயேசுவின் மூலம் பிதாவே. Amen. Amen. So as I said, there's nothing beautiful about living in a desert. ஒரு வனாந்திரத்துல வாழுவது ஒரு 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 இன்பமான ஒரு காரியம் அல்ல. Many years ago I was in Cairo for about 4 months. City of Cairo in Egypt. அநேக வருடங்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்தில் இருக்கிற கைரோ என்ற பட்டணத்தில் நான் 4 மாதங்கள் வாழ்ந்தேன். I've seen how the deserts were surrounding the whole city and many places in that country. அந்த பட்டணத்திலும் அந்த தேசத்திலும் அநேக இடங்கள் ஒரு வனாந்திரமாக தான் காணப்பட்டது. Often when I traveled from one city to another city, all what I could see was just deserts on both sides, and I saw how it was totally lifeless. ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு நாங்கள் பிரயாணப்பட்டு செல்லும் பொழுதெல்லாம் நான் அந்த தேசத்துல பார்த்த காரியம் என்னவென்றால் வெறும் வனாந்திரமாக இருந்தது. அங்க எந்த ஜீவனையும் நான் பார்க்க முடியவில்லை. That's how we feel sometimes in our spiritual life. அப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் நாம் உணர்கிறோம். We feel totally lifeless. சில வேளைகளில் நாம் ஜீவனற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். We feel like all our strength from our heart is gone. Our joy is sapped away from our heart. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பலனும் போனதாக நாம் உணர்கிறோம். நம்முடைய மகிழ்ச்சி எல்லாம் போய்விட்டதாக நாம் உணர்கிறோம். That's what a wilderness experience has to offer to us. அதுதான் ஒரு வனாந்திர அனுபவம் நமக்கு கொடுக்கிற காரியம். It's an experience where we feel like we're just simply wandering aimlessly and getting nowhere. அது எப்படி இருக்கும்னு சொன்னா நமக்கு ஒரு இலக்குவே இல்லாமல் ஒரு இடத்தை நாம் சுற்றி வருவது போல நாம் இருப்போம். Through the Israelites' experience in the wilderness for 40 years, God has given us a picture to help us understand what it is to be in a wilderness, to go through a wilderness experience in life. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்திலே 40 வருடங்கள் கடந்து போன அந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஒரு வனாந்திர அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். The desert that they wandered was called Negev. நீகெவ் என்பதுதான் அவர்கள் கடந்து சென்ற அந்த வனாந்திரத்தின் பெயர். It lied right in between Egypt and the promised land. அது எகிப்துக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கும் மத்தியில் இருந்தது. The point was the people of God weren't going back to Egypt. They wanted to go back, but God wouldn't let them go back. அந்த தேவ ஜனங்கள் மீண்டும் எகிப்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தார்கள், ஆனால் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. Nor could they go into the promised land. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கும் செல்ல முடியவில்லை. They were kind of stuck in between. அவர்கள் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அப்படியே மாட்டிக்கொண்டார்கள். But God was still their God. தேவன் அவர்களுடைய தேவனாக தொடர்ந்து இருந்தார். God never said, you go back to Egypt, I'm done with you, you're out of my covenant. நீங்க மீண்டுமா எகிப்துக்கே நீங்க போயிருங்க, நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கை எல்லாம் இதோட நிறுத்திக் கொள்கிறேன் என்று தேவன் சொல்லவில்லை. They couldn't go back to Egypt, although they desired to do that in their hearts, but they could never do that. அவர்களுடைய இருதயத்துல மீண்டுமா எகிப்துக்கு போக வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள், ஆனால் அதை அவர்களால் செய்ய முடியவில்லை. Nor did they have the power and the grace and the faith to march forward into the promised land. அவர்களுக்கு பெலனோ தேவனுடைய கிருபையோ அவர்களுக்கு இன்னுமா இல்லை. அவங்க இன்னும் தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு செல்லவும் அவர்களால் முடியவில்லை. They lived their lives right in between the land of their bondage, their slavery, and
the promised land. அவர்கள் அடிமைகளாக இருந்த தேசத்திலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கும் நடுவிலே அவர்கள் வாழ்ந்து That's கொண்டிருந்தார்கள். not what God had intended for them. கர்த்தர் அவர்களுக்கு ஒருபோதும் அந்த காரியத்தை அவர் நினைக்கவே இல்லை. Often in our spiritual life, we end up being in a situation like this where we feel like we are caught in between two things, from the place where God has brought us and from the place where we should be going into, but we are not able to go there. We feel like we are stuck in between. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக வேளையில் இப்படிதான் உணர்கிறோம். நாம் வந்த இடத்திலிருந்து நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாமல் இடையில் இருப்பது போல நாம் உணர்கிறோம். It's like being in a big dry desert which saps us of all our life and joy. நம்மளுடைய எல்லா ஜீவனையும் சந்தோஷத்தையும் இழந்து போய் நிற்கிற ஒரு இடமாக நாம் உணர்கிறோம். I want us to turn to Psalm chapter 68 verse 6. சங்கீதம் 68 6வது வசனத்தை வாசிப்போம். Where the psalmist says, the rebellious dwell in a dry land. துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். Let me read the whole text for you, the whole scripture for you. God sets the solitary in families. He brings out those who are bound into prosperity, but the rebellious dwell in a dry land. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். According to psalmist David, it's the rebellious who misobeying the voice of God, the word of God, are the ones who dwell in the dry land. தாவீது இங்க என்ன கூறுகிறார் என்றால் துரோகிகள் தான் இந்த வறண்ட இந்த வனாந்தரமான பூமியில் தங்க வேண்டியவர்கள். But there's something important for us to understand this morning. இந்த காலை வேளையிலே நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Because not all deserts are bad. எல்லா வனாந்தரமும் மோசமான வனாந்தரங்கள் கிடையாது. There are times when God would purposefully take us through a time of wilderness or a desert like experience. தேவனே சில நேரங்களில் நம்மளை வனாந்தரமான பாதையில் அவர் நடத்தி செல்கிறார். It's for the purpose of growing us and for us to learn more from him. அது எதற்காக என்றால் நாம் இன்னும் அவருக்குள்ளாய் வளரவும் இன்னும் அவரை குறித்து கற்றுக்கொள்ளவும் அதற்காக தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். But his intention is never to keep us ever staying in the desert. ஆனால் அவருடைய நோக்கம் ஒருபோதும் நம் வனாந்தரத்திலே இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. For the people of Israelites, God had a purpose in taking them through the wilderness for a while. வனாந்தரத்தின் வழியாக தேவ ஜனங்களை நடத்தி செல்வது ஒரு சில நாட்களுக்கு தான் தேவனுடைய சித்தமாய் இருந்தது. But he did not want to keep them there forever. அதே இடத்திலே அவர்கள் இருப்பது அவருடைய சித்தமே கிடையாது. He wanted the time and desert to be short lived. அந்த வனாந்தர பாதையில் கொஞ்ச நாட்கள் தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். It was supposed to be a very short period. அது ஒரு கொஞ்ச நாட்கள் தான் அது இருக்க வேண்டியதா இருந்தது. But if you look at the reason why the Lord told Moses to ask Pharaoh to let his people go, back in the book of Exodus, யாத்ராகம புத்தகத்திலே நான் பார்க்கும் பொழுது மோசே பார்வோனிடம் சென்று என்னுடைய ஜனங்களை நீ விட்டுவிடு என்று அவன் கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. The first reason for the Lord to be wanting to set his people free was that they would know him and eventually serve him in the desert. ஏன் அந்த தேவ ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்றால் தேவனை அவர்கள் அறியவும் அவரை ஆராதிக்கவும். The people of Israel had been in captivity for 430 years in the land of Egypt. தேவ ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். The first 30 years were very favorable because Joseph was the governor. முதல் 30 ஆண்டுகள் ரொம்ப நன்றாக இருந்தது ஏனென்றால் அந்த நாட்களில் யோசேப்பு அதிபதியாக இருந்தார். But then the next 400 years were very difficult because they had to go through hard labor where they were put under slavery. அடுத்த 400 வருடங்களும் அவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். மிகவும் கொடுமையான நாட்களாக அது இருந்தது. And they began to cry out to God. அவர்கள் தேவனை நோக்கி முறையிடத் தொடங்கினார்கள். And as we all know, God sent them the deliverance through his servant Moses. மோசேயின் மூலமாக அவர்களுக்கு ஒரு தேவன் விடுதலையை கொடுத்தார். And when Moses was sent to speak to Pharaoh, this is how God wanted Moses to speak to Pharaoh. இப்படிதான் மோசே போய் பார்வோனிடம் பேச வேண்டும் என்று தேவன் விரும்பினார். He told Pharaoh, let my people go, let God's people go that they could serve him. என்னுடைய ஜனங்களை நீ அனுப்பிவிடு, அவர்கள் போய் தேவனை அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசே கேட்டார். We all know about the 10 plagues, but those 10 plagues happened over a period of 9 months. நமக்கு எல்லாருக்கும் அந்த 10 வாதைகளை குறித்து தெரியும். அந்த 10 வாதைகள் 9 மாதங்கள் நடந்தது. And by the end of the 10th plague, there was this first Passover, with which the people of God left the land of Egypt. அந்த 10வது மாதத்தில் தானே முதலாவது பஸ்கா பண்டிகை எகிப்திலே நடந்தது. They passed over from their land of bondage onto inheriting the promise of God, the promised land. அவர்கள் அடிமைத்தனத்தின் தேசத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி கடந்து சென்றார்கள். So God
brought out about 600,000 men. 6 லட்சம் ஆண்களை அந்த இடத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார். So it should have been at least 20 lakhs of people. That's 200,000 people all together, their families together. So மொத்தமாக 20 லட்சம் ஜனங்கள் நிச்சயமாக வெளியே வந்திருப்பார்கள். குடும்பமாக நாம் பார்த்தால் 20 லட்சம் ஜனங்கள் வெளியே வந்திருப்பார்கள். And they say it took about 6 weeks time for them to travel from Egypt, all the way through the Red Sea to Mount Sinai, to reach Mount Sinai. சீனாய் மலைக்கு அந்த சிவந்த சமுத்திரத்தை எல்லாம் கடந்து இந்த ஜனங்கள் வருவதற்கு மொத்தம் அவர்களுக்கு எடுத்த காலம் என்பது 6 வாரம் என்று கருதப்படுகிறது. Just in 6 weeks time, imagine the people of God reached Mount Sinai, where they camped almost for a year's time. அந்த சீனாய் மலையிலே அவர்கள் 6 வாரத்துக்குள்ள அங்க வந்துட்டாங்க. ஆனா அந்த சீனாய் மலை அண்டையிலே 1 வருடம் அங்க தங்கி இருந்தார்கள். Mount Sinai was the place where God wanted his people to know him first. முதலாவது அந்த ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்பினார். Before the people of God could go on to inheriting the promised land, God wanted to reveal himself to the people of God by his word. அவர்கள் சென்று அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பாக முதலாவது தேவனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். Because these people never had a relationship with God. ஏனென்றால் இந்த ஜனங்களுக்கு தேவனோடு ஒரு தொடர்பே இல்லை, ஒரு உறவு இல்லாமல் இருந்தது. So that 1 year was all about God revealing himself to the people of God. அந்த ஒரு வருடமும் தேவன் இந்த ஜனங்களோடு தன்னையே அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். Where the people of God began to understand God's holiness. கர்த்தருடைய பரிசுத்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். God's care for them. கர்த்தருடைய போஷிப்பை பார்த்தார்கள். How he provided for them, how he loved them. அவர்களை அவர் எவ்வளவு நேசிக்கிறார், அவர் எப்படி போஷிக்கிறார் என்பதை பார்த்தார்கள். How he began feeding them with heavenly manna. பரலோக மன்னாவினால் அவர்களை எப்படி போஷித்தார் என்று பார்த்தார்கள். How God revealed himself as one who delivered them, as one who healed them. அவர்களை சுகமளிக்கிற தேவன், அவர்களை விடுவிக்கிற தேவனாய் தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார். It's by the Mount Sinai, many good things happened. அந்த சீனாய் மலை அண்டையில் தான் அநேக நல்ல காரியங்கள் நடந்தது. The people of God began to have their identity back. அவர்கள் யார் என்பதை அந்த தேவ ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். They began to have a value system to live by. அவர்களுக்கென்று ஒரு நல்ல ஒரு மாதிரி வைக்கப்பட்டது. It's by the Mount Sinai leaders were raised up. அந்த சீனாய் மலை அண்டையில் தான் அநேக தலைவர்கள் எழுப்பப்பட்டார்கள். It's by the Mount Sinai the tabernacle was raised up. அந்த சீனாய் மலை அண்டையில் தான் ஆசரிப்பு கூடாரம் எழும்பினது. It's by the tabernacle, around the tabernacle the people of God were made to camp in their respective places, and they were assigned their respective roles to play as a community. அந்த சீனாய் மலையின் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி தான் ஒவ்வொரு கோத்திரமாக அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது, அவர்களுக்கான பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அப்படியே அங்கு தாபரித்தார்கள். So life began to look very different for them from Mount Sinai. சீனாய் மலையிலிருந்து அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. Because God began to reveal his plans and purposes like never before for this people of God. இந்த தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய திட்டத்தையும் அவர்களுக்காக வைத்திருந்த நோக்கத்தையும் அவர் வெளிப்படுத்த துவங்கினார். Almost for a year they camped by the Mount Sinai, where they began to understand the purposes of God and the destiny that God had for them. அந்த சீனாய் மலையண்டிலே 1 வருடம் தங்கி இருந்த தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களையும் தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற இலக்குவையும் அவர்கள் புரிந்து கொள்ள துவங்கினார்கள். And from there it was just a 11-day journey to this place called Kadesh Barnea, where the people of God had almost come to the very border of the promised land. அந்த காதேஸ் என்ற இடத்துக்கு சீனாய் மலையிலிருந்து அவர்கள் வருவதற்கு 11 நாட்கள் தான் எடுத்தது. அந்த காதேஸ் என்ற இடம் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லையாக இருந்தது. This 11-day 126-mile walk turned into an unbelief. Because of their unbelief, turned into a 40-year death march. இந்த 11 நாள் 126 மைல் அளவுதான் இருக்கிற அந்த தூரமானது அவர்களுக்கு 40 வருடமாக ஒரு சாவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு 40 வருடங்களாக மாறினது. ஏனென்றால் அது அவர்களுடைய அவிசுவாசம் தான். Simply because of their unbelief. அவர்களுடைய அவிசுவாசம் தான் காரணம். Simply because they chose not to believe in the good reports brought by Caleb and Joshua. யோசுவாவும் காலேபும் அவர்கள் கொடுத்த அந்த நல்ல அந்த ரிப்போர்ட் அவங்க கேட்டதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததுதான். As a result, they ended up roaming in the desert. அதனுடைய விளைவாக அவர்கள் அந்த வனாந்தரத்திலே சுற்றி திரிய ஆரம்பித்தார்கள். And we don't see much report about what really happened in those 38 years of their wandering in the desert aimlessly. அந்த 38 வருடங்கள் அவர்கள் அலைந்து திரிந்த அந்த நாட்களை குறித்து எந்த குறிப்புமே இல்லை அவ்வளவாக. Wandering was just that. வெறும் வனாந்தரத்துல நாம் சுற்றி திரிவது அப்படிதான் இருக்கும். They went nowhere.
அவர்கள் எங்குமே அவர்கள் செல்லவில்லை. That's why God did not, care to have any of those details go on record as to what really happened those 38 years. Very, very little things are mentioned about what happened in those 38 years when they were aimlessly wandering. அந்த 38 வருடங்கள் அவர்கள் ஒரு இலக்கு இல்லாமல் அவர்கள் அலைந்து திரிந்த வருடங்களை குறித்து ரொம்ப சில குறிப்புகள் தான் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. So to me it sounds like, wandering away from the plan of God in the wilderness, which is not intended by God for our lives, is like a big waste of time. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை நாம் அறிந்து கொள்ளாமல் இப்படி சுற்றி திரிகிற அந்த வேலையானது அது ஒரு வீணான ஒரு நேரமாக இருக்கிறது. For the people of Israel, it was supposed to be a very short-lived wilderness experience. அந்த வனாந்திரத்திலே அவர்கள் கொஞ்ச நாட்கள் தான் அவர்கள் இருக்க வேண்டியதாக இருந்தது. It was ordained by God. அது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட நாட்கள். For them to learn God, to learn God's ways, to know God better. கர்த்தரை அதிகமாய் அவர்கள் அறிந்து கொள்ளவும் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கவும் அந்த நாட்கள் குறிக்கப்பட்டிருந்தது. God wanted to reveal himself to them so that they can ultimately begin to serve God out of their relationship with God. அவர்கள் தேவனை அறிந்து கொண்டு தேவனை ஆராதிக்க துவங்குவார்கள் என்பதற்காக தான் அந்த வனாந்திர நாட்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டது. They can really begin to worship God. கர்த்தரை அவர்கள் ஆராதிக்க துவங்குவார்கள். But instead of being worshippers of God, we know as a result of rebellion they became wanderers in the desert. அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக மாறாமல் அவர்கள் தேவனை விசுவாசிக்காமல் சென்ற காரணத்தினால் அவர்கள் அலைந்து திரிகிறவர்களாக மாறினார்கள். They ended up staying in the desert for the rest of their lifetime. அவர்களுடைய வாழ்நாட்கள் முழுவதுமாக வனாந்திரத்திலே முடித்து விட்டார்கள். So I want us to know that wilderness is not for, living. It's for learning. வனாந்திர வாழ்க்கையானது இது நாம் அங்கேயே தாபரிப்பதற்காக அல்ல, அங்கிருந்து கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற அனுபவம். God allowed the people of God to go through wilderness not that they might live there forever, but for them to learn some beautiful lessons. தேவ ஜனங்களை வனாந்திரத்தின் வழியில் தேவன் எதற்காக நடத்தினார் என்றால் அவர்கள் அங்கேயே தாபரிப்பதற்காக அல்ல, அதன் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக. Some of the greatest fruit or the greatest experiences that can come out of our life can be as a result of the desert like experience of the wilderness that God takes us through. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக கனியுள்ள காரியங்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதை நாம் எங்கு கற்றிருப்போம் என்று பார்த்தீர்களானால் அந்த வனாந்திரமான அந்த அனுபவங்கள் மூலமாக தான். But the desert situations are very temporary seasons. வனாந்திர அனுபவங்கள் கொஞ்ச நாட்கள் தான். And it's not forever. அது எப்பொழுதுமே அது நம்முடைய வாழ்க்கையாக மாறக்கூடாது. It's not for life. அது நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக இருந்து விடக்கூடாது. I remember I've been through many wilderness like experiences in life. என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக வனாந்திரமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறேன். I'm sure you can also agree with me this morning. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். As a result, you can identify the good fruits that you've borne in your own life. அந்த வனாந்திர அனுபவங்கள் மூலமாய் நமக்கு கிடைத்த அநேக நல்ல பலன்களை நாம் பார்த்திருக்கிறோம். You would have seen the character transformation that you went through as a result of what God, the wilderness experience that God made you go through. கர்த்தர் அனுபவித்த அந்த வனாந்திர பாதையில் நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம பார்த்திருக்கிற அந்த கனிகளை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். You can know your life is blessed the way it is blessed because of those periods of wilderness experiences that God took you through. நாம் இன்றைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமாக கனி நிறைந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் கர்த்தர் நமக்கு அனுபவித்த அந்த வனாந்திர நாட்களை குறித்து நாம் எப்பொழுதுமே நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். Or you can say your marriage is blessed so much because of those dry seasons that God purposefully took you through so that you can learn some lessons that are so useful now to hold on to God now. நம்ம கடந்து வந்த அந்த வனாந்திர பாதை எதற்கு நல்ல ஒரு காரியங்கள் என்று சொல்லி நம்முடைய திருமண வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருப்போம். அப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து வந்தனால தான் இன்றைக்கு இப்படி கனி உள்ள வாழ்க்கை நம்மளால் வாழ முடிகிறது என்று நம்மளால் சொல்ல முடியும். Think of people like Moses, David, Elijah, Paul, even Jesus for that matter. சில ஜனங்களை தேவ ஜனங்களை நாம் யோசித்து பார்ப்போம். மோசே, தாவீது, எலியா, இயேசு கிறிஸ்து, they were all led into wilderness. இவர்கள் எல்லாரும் வனாந்திர பாதையில் நடத்தப்பட்டார்கள். But they did not stay in the desert forever. ஆனால் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் எப்பொழுதுமே தங்கிவிடவில்லை. They were tried and tested in those periods. அந்த நாட்கள்ல அவர்கள் புடமிடப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். But they came out of the desert experience stronger and more passionate, with more power to work for God. ஆனால் அந்த வனாந்திரத்திலிருந்து அவர்கள் வெளியே வரும் பொழுது அவர்கள் இன்னும் வல்லமை பெற்றவர்களாய் இன்னும் அதிகமாய் தேவனுக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாக வெளியே வந்தார்கள். They came out being drawn closer to God, becoming more courageous to do greater things for God. அவர்கள் வெளியே வரும் பொழுது இன்னுமாய் தேவன் அண்டையில் சேர்ந்தவர்களாய் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு வெளியே வந்தார்கள். Think of Moses. மோசேயை யோசித்து பாருங்கள். He lived in the desert for about 40 years. 40 வருடங்கள் அவன் வனாந்திரத்தில் வாழ்ந்தான்.
That's when God trained him. அந்த நாட்களில் தான் கர்த்தர் அவனை பயிற்சிவித்தார். It was in the wilderness he had this amazing experience of having an encounter with God at this burning bush. அந்த எரிகிற அந்த முட்செடியின் மூலமாக கர்த்தரோடு ஒரு முகமுகமாய் கர்த்தரை பார்த்த அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாய் மோசே அந்த வனாந்தரத்தில் தான் அவனுக்கு கிடைத்தது. He grew up like a prince in palace in Egypt, but after those 40 years he thought he was ready to be used by God, but God could not use him. He had to go through the next 40 years of wilderness where he thought everything about him was gone. He had come to a place where he was not even confident of communicating well. அவன் 40 வருடங்கள் ஒரு ராஜகுமாரனாக அரண்மனையில் வாழ்ந்த போது அவன் நினைத்தான், நான் தான் இப்போது விடுவிக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆனால் கர்த்தர் அடுத்த 40 வருடங்களை அவன் வனாந்திரத்தில் வைத்து மோசேக்கு அநேக பயிற்சிகளை கொடுத்தார். It was by the next 40 years, end of the next 40 years of wilderness, God could reveal himself, to Moses, and as a result he understood his call. And he could go back to Egypt as a more courageous person to confront Pharaoh now. அந்த 40 வருடங்கள் முடிவில் தான் கர்த்தர் மோசேயிடம் வெளிப்பட்டு அதற்கு பின்பாக மீண்டுமாய் அவன் எகிப்துக்கு சென்று தேவ ஜனங்களை விடுவிக்கிறவனாக மாறினார். Even Elijah, there was a time he was so depressed and he was in the wilderness, thought he had come to the end of the road and he wanted God to finish his life. He was ready to go, but that's when God prepared him. And God spoke to him. As a result, he embarked on a 40-day journey to Mount Horeb, where he began to hear the voice of God. எலியாவுடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். எலியாவும் அப்படிதான் வனாந்தரத்திலே சோர்ந்து போய் என்னுடைய வாழ்க்கையை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அப்படிப்பட்ட முடிவுக்கு நேராக அந்த வனாந்தரத்தில் அவன் சோர்ந்து போயிருக்கும் பொழுது கர்த்தரால் அவன் பலப்படுத்தப்பட்டு மீண்டுமாய் 40 நாட்கள் ஒரே மலை வரைக்கும் அவன் நடந்து சென்றான். When he came out of that wilderness experience, he started off as a timid person running away from Jezebel. Now he became so courageous to face his enemies now. எசேபேலுக்கு பயந்து ஓடின அந்த தேவ மனிதன் அந்த 40 நாட்கள் கழித்து பார்த்தால் அவ்வளவு ஒரு பலன் கொண்டு எல்லா தன்னுடைய எதிராளிகளையும் சந்திக்க அவன் ஆயத்தமாய் இருந்தான். David had his own prolonged season of wilderness, out of which he came as a man refined and purified, ready to be crowned as the king of the whole country of Israel. தாவீதுக்கு அநேக வனாந்தர அனுபவங்கள் அவனுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருந்தார். அவை எல்லாவற்றிற்கும் இறுதியில் பார்ப்போம் என்றால் தாவீது வெளியே வந்த பொழுது அவன் முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக முடிசூட்டப்பட்டான். Joseph had his own wilderness experience. யோசேப்புக்கும் ஒரு வனாந்தர அனுபவம் இருந்தது. Even Paul had his own wilderness experience. பவுலடியாருக்கும் வனாந்தர அனுபவங்கள் இருந்தது. The man who wrote almost half of the New Testament. புதிய ஏற்பாட்டு பாதி புத்தகத்துக்கு மேலாக எழுதின அந்த பவுலுக்கு it was in the wilderness of Arabia he began to have some deep revelations about Christ. கிறிஸ்துவை குறித்த அநேக வெளிப்பாடுகள் அவனுக்கு அந்த அரேபியா என்ற அந்த வனாந்தர பகுதியில் அவன் தங்கி இருக்கும் பொழுது தான் அவனுக்கு கிடைத்தது. He had the revelation about the gospel of grace, how the gospel is meant not just for the Israelites but for the whole world. கர்த்தருடைய சுவிசேஷமானது வெறும் இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது, இது முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உரியது என்பதை பவுலடியார் வனாந்தரத்தில் தான் கற்றுக்கொண்டார். All of the doctrine that Paul has written in his epistles that we read, which blesses our spiritual walk with God so much, we must understand all of those teachings and doctrines had its origin in those beginning years of his wilderness experience in Arabia, where he had an encounter with Christ. கிறிஸ்துவோடு பவுலுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு உறவு, அந்த ஒரு சந்திப்பு எங்கே நடந்தது என்றால் அந்த அரேபியா என்ற அந்த வனாந்தரத்திலே அநேக வருடங்கள் பவுல் அங்கு தங்கியிருக்க பொழுதுதான் இப்பொழுது இந்த கிருபையின் வார்த்தைகளை இத்தனை புஸ்தகமாக பவுலடியார் எழுதினதற்கு மூல காரணமாக இருந்தது. What about John the apostle? யோவான் என்ற அப்போஸ்தலன் பற்றி என்ன? He had his own wilderness. அவனுக்கும் அநேக வனாந்தரமான நாட்கள் He was இருந்தது. taken to this island called Patmos. பத்மு தீவுக்கு அவன் அழைக்கப்பட்டு சென்றான். It was like a slavery prison camp. அது ஒரு அடிமைத்தனமான ஒரு ஜெயில் போலதான் இருந்தது. But that's where in that lonely wilderness moment, that's when this apostle receives from God some deep revelations about the end of the age. அந்த வனாந்தரமான அந்த அடிமைத்தனமான அந்த நாட்களில் தான், அந்த வனாந்தரத்தில் தான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷ கர்த்தரிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான். What about our Lord Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன? He went through his own wilderness. அவருக்கும் வனாந்தர பாதை கொடுக்கப்பட்டது. If you turn with me to Luke chapter 4 verse 1, லூக்கா 4:1 நாம் திருப்பிக் கொள்வோம். we will see how Jesus was tempted and tried in the desert for 40 days. 40 நாட்கள் எப்படி இயேசுவானவர் அவர் வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். If you read verse 1 from Luke's Gospel chapter 4, you will see how Jesus was,
led by the Holy Spirit to be tempted by the devil in the wilderness. எப்படி இயேசுவானவர் வனாந்தரத்திலே ஆவியானவரால் அழைத்து செல்லப்பட்ட அந்த இடத்திலே பிசாசானவனை எப்படி சோதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். The verse begins like this: Then Jesus, being filled with the Holy Spirit, returned from the Jordan and was led by the Spirit into the wilderness, being tempted for 40 days by the devil. லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். He was filled with the Holy Spirit and he was led by the Holy Spirit into the wilderness to be tempted. அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். பரிசுத்த ஆவியினால் வனாந்தரத்துக்கு நேராக அழைத்து செல்லப்பட்டார். And then you know the story. He went through an experience in those 40 days where he did not eat because he had such an encounter with the enemy, and he came out after those experiences of being tried and tested. He came out stronger and more ready to do the will of God. அந்த 40 வருடங்கள் அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டதை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர் உணவருந்தாமல் உபவாசித்து அந்த நாட்களில் இருந்தார். ஆனால் வெளியே வரும் பொழுதோ அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் முழுவதும் நிறைந்தவராய் தம்முடைய வேலையை துவங்குகிறவராய் இருந்தார். Verse 1 says he went in as a person being filled with the Holy Spirit. But verse 14 says he returned in the power of the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் முதலாவது அந்த வனாந்தரத்துக்குள்ளாய் அவர் அழைத்து செல்லப்பட்டார். 14வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே வெளியே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Amen. We all want to be filled with the power of God. கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படதான் நாம் எல்லாரும் வாஞ்சிக்கிறோம். It's not enough that we are just filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் மாத்திரம் போதாது. We need His power as well. அவருடைய வல்லமை நமக்கு தேவை. To be filled with the power of God, we need to go through our own desert experience. கர்த்தருடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நாம் இப்படிப்பட்ட வனாந்தர அனுபவங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லதான் வேண்டும். But it's a temporary season. ஆனால் அது கொஞ்ச நாட்களுக்கு தான். Desert is not for us to be living forever. அதே இடத்தில் நாம் தாபரிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. Wilderness is not for life but for learning. In James chapter 1 verse 2 to 3 we read how the testing of our faith produces patience and perseverance. Let me read the text for you. James chapter 1 verses 2 and 3. My brethren, count it all joy when you fall into various trials, knowing that the testing of your faith produces patience. யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. So James says when we fall into trials, what happens is our faith is being tested. நாம் இப்படிப்பட்ட பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது நம்முடைய விசுவாசமானது பரீட்சிக்கப்படுகிறது என்று இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். Notice the language. It doesn't say if you fall into trials. When you fall into diverse trials, your faith is being tested. இந்த இடத்தில் இருக்கிற வசனத்தை நீங்கள் பார்ப்போம். சோதனைக்குள்ளாய் நீங்கள் ஒருவேளை வரும்பொழுது என்று போடப்படவில்லை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. And Peter also talks about the genuineness of our faith can be seen only after it is tested. பேதுரும் இதேதான் கூறுகிறார், நம்முடைய விசுவாசத்தின் உண்மையை எப்பொழுது பார்க்க முடியும் என்றால் அது சோதிக்கப்படும் பொழுதுதான். I'm going to read from 1 Peter chapter 1 verses 6 and 7. 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் இருந்து வாசிப்போம். In this you greatly rejoice that now for a little while, if need be, you have been grieved by various trials, that the genuineness of your faith, being much more precious than gold that perishes, though it is tested by fire, may be found to praise, honor and glory at the revelation of Jesus Christ. 6-7 வசனங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதுமாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். So this wilderness experience is a time when our faith is being tested. இந்த வனாந்தர நாட்கள் எதற்காக என்றால் அதன் மூலமாய் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. Because when we are tried and tested, what really happens is that our faith is getting tested. நாம் எப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. Someone said like this, our faith that is not tested can never be trusted. ஒரு விசுவாசமானது சோதிக்கப்படாவிட்டால் அதை நம்பவே முடியாது என்று ஒருவர் கூறினார். So we all go through these moments when our faith is being tested. நாம் எல்லாருமே இப்படிப்பட்ட பாதைகளின் வழியாக கடந்துதான் செல்கிறோம். When we face
hardship and trials in life. அநேக உபத்திரவங்கள், அநேக கடினமான நாட்களை நாம் சந்திக்கிறோம். And what happens during those moments, our roots in Christ go deeper. அப்படிப்பட்ட நாட்களில் என்ன நடக்கிறது? நம்முடைய வேர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இன்னும் ஆழமாக செல்கிறது. In ancient times, when a jeweler wants to test the quality of a metal, he'll just throw that metal into fire. அந்த நாட்களில் ஒரு நகைகளை செய்கிறவர் எப்படி அதை சோதித்து பார்ப்பான் என்றால் அந்த நகையை ஒரு நெருப்புக்குள்ளாய் போடுவார். Just to find out what kind of metal is dealing with, he'll just throw it into fire. அதை நெருப்புல போட்டு தான் அதை சோதித்து பார்ப்பார். And what happens when the heat is turned on? அந்த நெருப்பு அதை சுடும் பொழுது என்ன ஆகிறது? All the dross will come to the surface. அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் மேலாக வர ஆரம்பிக்கும். All the imperfections will rise to the top. எல்லா அசுத்தமான காரியங்களும் மேலே வர ஆரம்பிக்கும். And then he'll scrape them out. அதெல்லாம் அவர் எடுத்து விடுவார். That's how you will know the real quality of the metal. அப்பொழுதுதான் அந்த உலோகத்தின் நல்ல தன்மையை அவர் பார்ப்பார். And Peter says our faith is much more precious than gold. That even perishes. Even after being tested by fire, it perishes, but our faith will never perish. பேதுரு அதைதான் இங்கு குறிப்பிடுகிறார். நம்முடைய விசுவாசமானது அந்த புடமிடப்படுகிற தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றது என்று. And faith is something that we can give to God. அந்த விசுவாசத்தை நாம் தேவனுக்கு நாம் கொடுக்கிறோம். It pleases God. அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு காரியம். Our faith in God is that gift that pleases God. நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. So remember when the heat is turned up in our life, God's intention is not to burn us, but to bless us eventually. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூடேற்றப்பட்ட நாட்கள் நம்மளுக்கு வரும்பொழுது கர்த்தர் நம்மளை அழித்து போடும்படியாக அதை தருகிறதில்லை. அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. But let's remember, deserts are not for living, but for learning. வனாந்திரமான அனுபவங்கள் நாம் அங்க வாழ்வதற்காக அல்ல, அதன் மூலமாய் காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக. Wilderness is not meant for wandering away from the plan of God, but to be able to hear the voice of God better and draw closer to Him. வனாந்திர நாட்களானது நாம் அலைந்து திரிகிற நாட்களாக இருக்கக்கூடாது. அந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய சத்தத்தை நன்றாக கேட்டு நம்முடைய இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். The people of God heard the voice of God in the wilderness. தேவ ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை அந்த வனாந்திரத்தில் நன்றாக கேட்டார்கள். That's what we read in Hebrews chapter 3. எபிரேயர் 3வது அதிகாரத்தில் அதை தான் பார்த்தோம். Today if you hear the voice of God, இன்றைக்கு நீ தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், do not harden your hearts like your fathers did in the wilderness. உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய முற்பிதாக்கள் செய்தது போல கடினப்படுத்தாதீர்கள். Because the people of God kept hearing the voice of God throughout their journey in the wilderness. வனாந்திர பாதையில் தொடர்ந்து தேவ ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். But they refused to believe in the promise of God. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவதற்கு அவர்கள் மறுத்தார்கள். They refused to believe what God was telling them. கர்த்தர் அவர்கள் சொன்ன காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. They only saw the lifeless evidences that was surrounding them all around in the desert. அவர்களை சுற்றி இருந்த ஒரு ஜீவனற்ற நிலையை மாத்திரம் தான் பார்த்து கொண்டே இருந்தார்கள். That's how it is for us. நமக்கும் அப்படிதான் இருக்கிறது. Wilderness going through a wilderness is a hard thing for us. வனாந்திரத்தின் வழியா கடந்து போகும்பொழுது அது கடினமாக தான் இருக்கும். It's hard for us to believe that anything good can come out through that experience. இந்த வனாந்திர அனுபவத்தின் மூலமாக ஏதாவது நன்மையான காரியம் வரும் என்பதை விசுவாசிப்பது கடினமான காரியம். Because it's so dry and lifeless. ஏனால் அந்த இடம் அது மிகவும் ஒரு ஜீவன் இல்லாமல் இருக்கிறது. It's the time when it becomes so difficult for us to even believe that God can do something wonderful through that experience. இந்த அனுபவத்தின் மூலமாக கர்த்தர் ஏதோ ஒரு நன்மை செய்ய முடியும் என்பதை ஏற்றுக்கொள்வது கூட கடினமாக மாறுகிறது. That's why we try to always escape the desert. அதனால தான் நாம் வனாந்திர அனுபவத்தை நாம் எப்படியா தப்பித்துக் கொள்ள பார்க்கிறோம். We feel like God is not there. James says in verse number 4, let patience have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. So he's encouraging us to go through this desert without aborting the precious work that God is doing. கர்த்தர் நம்ம இந்த வனாந்திர பாதையில நடத்தி செல்லும் பொழுது நாம் அதை சந்தோஷத்தோடு நடந்து செல்லும்படியாய் இங்கே யாக்கோபு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஏனென்றால் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை நமக்குள்ளாய் செய்து கொண்டிருக்கிறார். So even as we go through a wilderness like situation, I want us to know that God is at work. Maybe we don't get to see him, but God is silently working. நாம் ஒரு வனாந்திர அனுபவத்துக்குள்ளாய் நாம் நடந்து சென்றாலும் கூட அந்த நேரத்தில் நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதை நாம் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மளோடு நடந்து வந்து நம்மளோடு ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். And as long as we know that Jesus is there,
there is every potential for a miracle to happen. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு அற்புதம் நடப்பதற்கு அது ஒரு வாய்க்காலா For இருக்கிறது. something amazing to spring forth. ஒரு அற்புதமான ஒரு காரியம் இதிலிருந்து வெளியே வரும். But unfortunately, to our human eyes, all what we see when we go through a desert-like situation is dryness and lifelessness. ஆனால் நம்முடைய மனித கண்களுக்கோ நம் வனாந்திர பாதையில் நடந்து செல்லும் பொழுது நம் கண்களுக்கு தெரிவதெல்லாம் ஒரு வறட்சியான ஒரு காரியங்கள் தான். So far we've seen what desert looks like. It's lifeless, it's brown, there's nothing attractive about desert. Nobody wants to go through a trying experience through a wilderness. இதுவரைக்கும் நாம் பார்த்த காரியங்கள் என்னவென்றால் வனாந்திரம் எப்படி இருக்கிறது, அது ஒரு ஜீவன் அற்றதாய் ஒரு வறண்டு காணப்படுகிறது, அதில் எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளாத போல அது காட்சி அளிக்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். But now we will look at what we are supposed to be doing when we go through a wilderness. ஆனால் இப்பொழுது நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால் வனாந்திரத்திலே கடந்து செல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? We are called to hold on to Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொள்ள வேண்டும். We are called to cling to Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக்கொள்ள வேண்டும். To know more on what I'm saying, I want us to draw from the experience of David. நாம் தாவீது கடந்து சென்ற அனுபவத்திலிருந்து நாம் இதை நன்றாக கற்றுக்கொள்ளலாம். Turn your Bibles to Psalm chapter 63. சங்கீதம் 63க்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். You will see how when David, even when he was in a wilderness, physically speaking, he was in a desert, far away from the comfort of his life in a palace, how his heart was longing for God. ஒரு பேலஸ்ல இருந்து அவன் விரட்டி அடிக்கப்பட்டு அவன் ஒரு வனாந்திரமான அனுபவத்துக்குள்ளாய் தாவீது கடந்து சென்ற பொழுதிலும் கூட அவனுடைய இருதயம் எப்படி தேவன் மேல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம். Psalm chapter 63 verse 1 beautifully captures the longing heart of David in the midst of a wilderness. ஒரு வனாந்திர அனுபவத்திலே தாவீதுக்கு இருந்த அந்த வாஞ்சையுள்ள இருதயத்தை சங்கீதம் 63 அழகாக காண்பிக்கிறது. Let me read verse number 1 for you. O God, you are my God. Early will I seek you. My soul thirsts for you. My flesh longs for you in a dry and thirsty land where there is no water. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. If you look at the situation from which David was writing this, penning this psalm, you will understand how he was, literally running away for his life. இந்த அதிகாரத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது எழுதினான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் இந்த இடத்தில் தாவீது தன்னுடைய வாழ்க்கைக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டிருந்தான். His own son Absalom had taken over the kingdom from his hand, and he was kind of chased away from the palace, and he and his gang was camping in a wilderness. At that moment when he was deprived of all physical well-being, look at the cry of his heart. He was not looking to have the comfort in his physical realm, but he was looking to enjoy that intimacy with God again. இங்க தாவீதை பார்க்கிறோம், தன்னுடைய சொந்த குமாரனான அப்சலோம் தன்னை விரட்டி அடித்து அந்த அரண்மனையிலிருந்து அவன் ஓடி சென்று வனாந்திரத்திலே அவனும் ஒரு சிறு குழுவாக சேர்ந்து அந்த இடத்துல அவங்க பதுங்கி இருந்த அந்த வேளையிலே தாவீதுடைய இருதயத்தை பாருங்கள். அவன் இழந்த எல்லா சுகத்தையும் அவன் நாடி தேடி ஓடவில்லை, ஆனால் கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவை அவங்க மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். Absalom is trying to kill him. அப்சலோம் தாவீதை கொல்ல நினைக்கிறான். But look what David is trying to do in a wilderness like this. ஆனால் இப்படிப்பட்ட வனாந்திரத்திலே தாவீது என்ன செய்கிறான் பாருங்கள். He's trying to meet with God in the wilderness. தேவனை வனாந்திரத்திலே சந்திக்கும்படியாய் செல்கிறான். In fact, he meets with God like never before. முந்தி இருந்த நிலையை காட்டிலும் அதிகமாக இந்த இடத்தில் தேவனை தேடுகிறான். He says he's thirsting for God like a dry ground which is kind of looking for a rainy day. ஒரு காய்ந்து போன ஒரு நிலத்தை போல தேவனே நான் உம்மை நாடுகிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. David was such a longing person. He had such longing within him to see God wherever he was, whether he was in his palace or in the wilderness. His number one priority in life was to meet with God. தாவீதுக்கு அவன் அரண்மனையில இருந்தாலும் சரி, வனாந்திரத்தில் இருந்தாலும் சரி, அவன் முதலாவது அவன் தேடினது எல்லாமே தேவனை தான் அவன் தேடினான். தேவனை நோக்கி தான் அவன் கதறிக்கொண்டே இருந்தான். So no matter how hard our wilderness experience feels like, we should never let our wilderness influence
our walk with God in a negative way. நம்முடைய வனாந்திரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த வனாந்திர அனுபவங்கள் வந்து தேவனோடு நம்மளுடைய நடக்கையை அது பாதிக்க கூடாது. It should never put our soul in a box, in a prison, that we are not able to freely worship God. கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு இந்த வனாந்திர அனுபவங்கள் நம்மளை தடை செய்யக்கூடாது. If you go on to read the same, psalm, you will see how David even begins to worship God here. அதே சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவன் இங்க எப்படி தாவீது எப்படி தேவனை ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So what are we supposed to be doing in wilderness? We are called to worship God. வனாந்திரத்திலே நாம் எதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தரை ஆராதிப்பதற்காக. Look at the words of David here. தாவீதுடைய வார்த்தைகளை பார்ப்போம். Verse number 2 onwards. So I've looked for you in the sanctuary to see your power and your glory, because your loving kindness is better than life. My lips shall praise you. Thus I will bless you while I live. I will lift up my hands in your name. My soul shall be satisfied as with marrow and fatness, and my mouth shall praise you with joyful lips. இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். We can see how his whole being is involved in worshiping God. இந்த இடத்துல எப்படி தன்னுடைய முழு சரீரத்தையும் வைத்து தாவீது அங்க தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம். Nothing what happened to him by this terrible wilderness, could ever deter his body from expressing his wholehearted love for his maker. அந்த வனாந்திரத்துல அவனுக்கு நடந்த எந்த ஒரு காரியமுமே தன் முழு பலத்தோடு முழு சரீரத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க கூடாதபடிக்கு ஒன்றுமே அவனை தடை செய்யவில்லை. A true worshipper will worship God at all times. உண்மையான ஆராதனை வீரன் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிப்பார். That's why only during our trials we will know the real kind of person we are. அதனால்தான் உண்மையான சோதனையான நாட்களில் தான் நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். When we don't go through difficulties in life, we feel like we are the coolest people on earth. We are the spiritual giants. We love the Lord so much. But when the heat is turned on, when we go through moments when everything gets dry and lifeless, that's when our real identity is revealed. It's identified. எல்லாமே நன்றாக சென்று கொண்டு இருக்கும் பொழுது நாம் வந்து ஒரு பெரிய தேவ ஊழியராக இருக்கலாம், அல்லது விசுவாச வீரன் போல நம்ம காட்சி அளிக்கலாம். ஆனால் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஒரு வனாந்திர சூழ்நிலையில் கடந்து செல்லும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய உள்ளான மனிதன் யார் என்று அப்பொழுதுதான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். David followed hard after God, despite all his situations that was completely hostile to his well-being. He chose to worship God. He chose to follow after God. தாவீது எல்லா சூழ்நிலைகளிலுமே அவன் தேவனை தெரிந்து கொண்டான். தேவனை ஆராதிப்பதையே அவன் வாஞ்சித்து நாடினான். Verse number 8 goes like this. 8வது வசனத்தை பார்ப்போம். My soul follows close behind you. Your right hand upholds me. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. He says my soul clings to you, God. ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா உம்மை தொடர்ந்து பிடிக்கிறது என்று கூறுகிறான். Dabak is the original word in the Hebrew language. இந்த இடத்துல for the word, my soul follows close behind you, the word used is dabak. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்ற அந்த வசனத்தின் அர்த்த மூல பாஷையிலே பார்த்தோம் என்றால் டபாக் என்று போடப்பட்டிருக்கிறது. Which means to be glued to the heart of God. கர்த்தருடைய இருதயத்தோடு ஒட்டி கொள்வது. One thing is very clear in our times of wilderness. One thing is very clear. நம்முடைய வனாந்திர பாதையிலே ஒன்று தெளிவாக காட்சி அளிக்கிறது. God wants to meet with us. கர்த்தர் நம்மை சந்திக்க விரும்புகிறார். And he wants to know how much we long to meet with him. நாம் அவரை சந்திக்க எப்படி வாஞ்சிக்கிறோம் என்பதை பார்க்கிறார். How much he wants to know how much we understand that he is right by our side. அவர் நமது அருகில் தான் இருக்கிறார் என்பதை நாம் கண்டு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். Because only when we know that God has not left us, we will ever seek him. கர்த்தர் நம்மளை விட்டு செல்லவில்லை என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் தான் அவரை அதிகமாய் நாம் தேடுவோம். So in the wilderness, this is what needs to happen. வனாந்திரத்திலே இதுதான் நடக்க வேண்டும். Worship. ஆராதனை. Our efforts to meet with God. நாம் கர்த்தரை சந்திப்பதற்கு நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும். And know that God wants to meet with our heart. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சந்திக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். In the wilderness, God is just looking at one thing. வனாந்திரத்திலே கர்த்தர் ஒன்றை தான் எதிர்பார்க்கிறார். That's our heart. நம்முடைய இருதயத்தை. He wants to know where our heart is. நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்று அவர் பார்க்கிறார். He does not want our heart to go astray. நம்முடைய இருதயம் அவரை விட்டு வழி விலகி செல்லக்கூடாது என்று நினைக்கிறார். Because only when our heart stays fixed on Jesus, we can ever understand the ways of God that God is teaching us through those times of wilderness. நம்முடைய இருதயம் தேவன் பால் இருக்கும் பொழுதுதான் இந்த வனாந்திர பாதையிலே கர்த்தர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். That's why every time when we try to escape a desert, God is not letting us go.
நாம் ஒவ்வொரு முறையும் வனாந்தரத்தை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் கர்த்தர் அதை அனுமதிப்பதே இல்லை. It's like God saying, you're not going to go anywhere because I want to make sure that my heart is connected to your heart. என்னுடைய இருதயம் உன்னுடைய இருதயத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறதுனால் நீர் இதை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று தேவன் நினைக்கிறார். Until your heart gets connected to my heart, I'm not going to escape this desert. என்னுடைய இருதயம் தேவனே உம்முடைய இருதயத்தோடு நெருங்கி வருவது வரைக்கும் நான் இந்த வனாந்தரத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்று நாம் நினைக்க வேண்டும். Until you know my heart, I'm not going to let you get away from this desert. ஆண்டவரே என்னுடைய இருதயம் உம்மை அறிந்து கொள்ளும் வரைக்கும் தேவன் கூறுகிறார், அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் அவர் நம்மளை இந்த வனாந்தரத்தை விட்டு அவர் வெளியே அழைத்து வருவதில்லை. Until we begin to understand his good intentions for us. கர்த்தர் நம்மை குறித்த அவருடைய நினைவுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Until we begin to understand that the plans that God has towards our lives are for our good, for our well-being. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நம்முடைய நன்மைக்கு ஏதுவான திட்டங்கள் தான். He wants us to know that he has plans to prosper us and not to harm us. நம்மளை எப்பொழுதுமே செழிக்க செய்கிற திட்டங்களை தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். But sadly it's in times of wilderness we try to judge God negatively, thinking God does not have good intentions for us. வனாந்தர பாதையில் நாம் செல்லும் பொழுது நாம் அநேக வேளையில் எதை நினைக்கிறோம் என்றால் கர்த்தர் என்னை குறித்து நல்ல நினைவுகள் அவருக்கு இல்லை என்று சொல்லி நாம் அவரை நாம் குற்றம் கூறுகிறோம். But the more we understand that God has good intentions for us, the more our heart gets connected to our God. கர்த்தர் எனக்கு நன்மையானதுதான் இந்த சூழ்நிலையிலும் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தருடைய இருதயத்தோடு நெருங்கி சேர்கிறது. When we go through pain and sufferings in our body or in our emotions, that's when we must understand behind all this the hand of God is working quietly, and God's plan through all this is good for me. நம்முடைய சரீர பலவீனப்பட்டிருக்கலாம் அல்லது நம்முடைய சிந்தையில் நாம் பலவீனத்தோடு இருக்கிற இந்த சூழ்நிலைகளில் தான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா திட்டங்களுமே நன்மைக்கு ஏதுவாக தான் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை தேவனுடைய இருதயத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். The psalmist says, before I was afflicted I went astray from your ways, but now I love your word. நான் துன்பப்படுவதற்கு முன்பாக நான் உம்மை விட்டு வழி விலகி சென்றேன், ஆனால் இப்பொழுதோ உம்முடைய வசனத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று தாவீது கூறுகிறார். I want us to know read a beautiful scripture from Isaiah chapter 41. ஏசாயா 41வது அதிகாரத்தில் இருந்து நாம் வாசிப்போம். Because this is what needs to happen in times of wilderness. இப்பொழுது வனாந்தரத்தில் என்ன காரியம் நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். In Isaiah chapter 41 verses 17 through 18, we will understand what will happen. What will God do in this wilderness? ஏசாயா 41வது அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசித்தோமானால் ஒன்றை புரிந்து கொள்வோம். இந்த வனாந்தரத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்கிறார்? Let me read from verse number 17. The poor and needy seek water, but there is none. Their tongues fail for thirst. I, the Lord, will hear them. I, the God of Israel, will not forsake them. I will open rivers in desolate heights and fountains in the midst of the valleys. I will make the wilderness a pool of water and the dry land springs of water. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளின் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. We saw what happens in wilderness, what wilderness looks like. வனாந்திரம் எப்படி இருக்கிறது, வனாந்திரத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். Then we saw what we are to be doing when we go through wilderness in life. வனாந்திர பாதையில் நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். This verse here talks about what God does when we go through wilderness. வனாந்திரத்தில் நாம் கடந்து செல்லும் பொழுது தேவன் என்னதை செய்கிறார் என்பதை இந்த வசனங்கள் காண்பிக்கிறது. Again, when I say wilderness, those are moments that God ordained for us to be a short-lived desert experience, not the ones that we go through as a result of our rebellion against God. வனாந்திரம் என்பதை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். அது கொஞ்ச நாட்கள் தான் அந்த அனுபவமாய் இருக்க வேண்டும். அதை கர்த்தர் அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. நம்மளுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தமாக வருகிற அந்த நீண்ட நாள் வனாந்திரத்தை குறித்து நான் பேசவில்லை. It's not wandering away from the plan of God. It's going through a wilderness in the plan of God. கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி
விலகி செல்கிற அந்த வனாந்திர அனுபவம் இல்ல, கர்த்தருடைய சித்தத்தின் மையத்துல அவருடைய அந்த வனாந்திர அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்வது. I know some of you are going through wilderness in your marriage. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒருவேளை வனாந்திரமான அனுபவத்துக்குள்ளாய் நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்கள். In your finances you go through a desert like experience. நம்மளுடைய பொருளாதாரத்துல ஒரு வனாந்திரம் போன்ற அனுபவத்துக்குள்ளாய் நம்ம சென்று கொண்டிருக்கலாம். Some of you in your walk with God you feel like it's a driest season ever, that you don't even feel like God is with you. நீங்க கர்த்தரோடு நடந்து செல்கிற அனுபவத்துல ஒருவேளை நீங்கள் உணர்வீர்கள் கர்த்தரே இல்லாதது போல, கூட இல்லாதது போல ஒரு வறண்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நீங்கள் நடந்து செல்வீர்கள். You feel like you're doing everything right, but still you don't get to experience God like you used to. நான் எல்லாமே சரியாக தான் செய்கிறேன், ஆனாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். Maybe it's a season that God is purposefully taking you through. It's a God ordained, desert experience that God is taking you through, where He's anchoring your faith in Him stronger, and making sure your roots in Christ go deeper. இப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் தான் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். ஏனென்றால் உங்களுடைய வேரானது கர்த்தருக்குள்ளாய் ஆழமாக செல்லத்தக்கதாக இப்படிப்பட்ட வனாந்திர நாட்களை கர்த்தர் நம்மளுக்கு அனுமதிக்கிறார். Never doubt God's good intentions for you. கர்த்தருடைய நன்மையான நினைவுகளை ஒருபொழுதும் சந்தேகப்படாதீர்கள். He says, I have plans to prosper you. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே செழிக்க தான் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். Don't be carried away by the lifelessness that you see in the natural and begin to wander away or try to escape the desert. உங்களை சுற்றி இருக்கிற ஜீவனற்ற காரியங்களை பார்த்து வனாந்திரத்தை விட்டு விலகி சென்று விடாதீர்கள். So we need to hold on to this verse. இந்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். Because this verse talks about what God does when we go through the wilderness. வனாந்திரத்தின் வழியாக செல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை இது தெளிவாக காண்பிக்கிறது. Because when we go through wilderness, all we want to see is a change. வனாந்திரத்தின் வழியாக கடந்து செல்லும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் ஒரு மாற்றத்தை தான். We are like, God, get me out of here. I want to go out of this experience. இந்த அனுபவத்திலிருந்து கர்த்தாவே எங்களை விடுவியும், இதிலிருந்து நான் எப்படியாவது நான் வெளியே வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். We want to go and be in a different place. நாம் இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். Or be in a different experience. இன்னொரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். Because the grass always seems greener on the other side. எப்பொழுதுமே அடுத்த கரையில பச்சையாக தான் நமக்கு தெரியும். So this morning maybe it's the job that you are on feels like a wilderness for you. நீங்கள் இருக்கிற அந்த வேலையானது ஒரு வேளை வனாந்தரம் போல இருக்கலாம். Or even the church that you are part of is like a wilderness for you. நீங்க போய் கொண்டிருக்கிற சபை கூட ஒரு வனாந்தரத்தை போல காட்சி அளிக்கலாம். Or the person that you're living with is like a desert for you. நீங்கள் கூட இருக்கிற அந்த நபர் ஒரு வனாந்தரத்தை போல இருக்கலாம். That you want to somehow escape these realities. இப்படிப்பட்ட இந்த வனாந்தர அனுபவங்களை விட்டு எப்படியாவது வெளியே சென்று விட வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். You feel like if I change my job, I change my church, or I change this person from my life, everything is going to be okay for me. நீங்க நினைக்கலாம் என் வேலையை ஒருவேளை மாற்றினால், அது சபையை மாற்றினால், அது இந்த நபரை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து விட்டால் எல்லாமே மாறிவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். God says, no, that's not my way. இது என்னுடைய சித்தமே இல்லை என்பதை தேவன் தெளிவுபடுத்துகிறார். My plan is for you to go through this, this desert experience. இப்படிப்பட்ட வனாந்தர அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்வதுதான் என்னுடைய சித்தம் என்று தேவன் கூறுகிறார். Let your patience have perfect work, full work. நம்முடைய விசுவாசமானது அது பரிபூர்ணப்படட்டும். God says, my plan is to have you go through this desert all the way through and cause you to see how my power can transform this wilderness into a lush green pastures. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த வனாந்திர பாதையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்தில் தேவனுடைய வல்லமை எப்படி நம்முடைய வனாந்திரமான சூழ்நிலைகளை ஒரு செழிப்பான ஒரு நீரூற்றான ஒரு தடாகமாக மாற்றுகிறது என்பதை பார்ப்போம். Look at his promise again in the same scripture. அவருடைய வாக்குத்தத்தத்தை பாருங்கள். I will make the wilderness a pool of water and the dry land springs of water. வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. So this morning are we trying to escape our desert? இந்த காலை வேளையிலே நம்முடைய வனாந்திர அனுபவத்தை எஸ்கேப் பண்ண நினைக்கிறோமா? The wilderness that God has purposefully allowed us to go through. நாம் தேவனே நமக்கு நியமித்து அனுமதித்திருக்கிற இந்த வனாந்திர அனுபவம். Let me tell you a secret. நான் ஒரு சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Trying to escape one desert will only make us land in another wilderness. ஒரு வனாந்திரத்திலிருந்து நாம் தப்பித்து ஓட நினைப்போம் என்றால் அது இன்னொரு வனாந்திரத்தில் தான் நம்மளை கொண்டு சென்று நிறுத்தும். And only the place will be different, but it will be the same scenario. இடம் தான் மாறி இருக்கும், ஆனால் அதே போன்ற அனுபவங்கள் தான் அங்கும் இருக்கும். Maybe people are different, but the way they behave, the situations that come around your way will be the same, will be similar. ஜனங்கள் வேணா மாறி இருக்கலாம், ஆனால் நாம் நீங்க கடந்து போற சூழ்நிலைகள் அதே மாதிரி தான் இருக்கும். Now we must understand our God is a God of seasons. நம்மளுடைய தேவன் காலங்களின் தேவன். He takes us through one season after the other season.
ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்திற்கு நேராய் நம்மளை But நடத்துகிறார். one season prepares us for the next season. ஒரு காலம் நம்மளை அடுத்த காலத்துக்கு நேராய் நம்மளை நடத்துகிறது. If we try to escape one season, halfway through, what happens? We go through the same season again all the way from the beginning. ஒரு காலத்தில் நாம் பாதியிலே நாம் அதை தப்பித்து வேற ஒரு இடத்துக்கு செல்ல நினைத்தால் நாம் மீண்டுமாக முதலிலிருந்து துவங்க வேண்டியதாகும். We go through the same wilderness all over again. மீண்டுமாக அதே வனாந்திர பாதையில் சுற்றி So கொண்டிருப்போம். let's not skip, or try escaping the path that God has ordained for us in this short-lived, short-term, godly wilderness. கர்த்தர் நம்மளுக்கு நியமித்திருக்கிற இந்த தேவன் நியமித்திருக்கிற இந்த வனாந்திர பாதையிலிருந்து நாம் தப்பித்து ஓட நாம் நினைக்க வேண்டாம். According to this promise, the same job that you hate going back to, or the same education that you hate continuing, or the same person that you hate living with, God says, I'm able to turn that around into a pool of waters. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு என்னவென்றால், நாம் எந்த வேலை நம்மளுக்கு பிடிக்காமல் அந்த வேலைக்கு நாம் திரும்பி செல்லும் பொழுது, எந்த ஒரு ஆலயம் ஒரு வேலை பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது எந்த நபரோடு நாம் வாழ நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதே இடத்தை கர்த்தர் ஒரு நீர்த்தடாகமாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Maybe the work that you are at, it's like a wilderness for you and you want to escape that work. நீங்க வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து எப்படியா தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். Look what God is going to do. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? If that's not God's will, if it's not God's will for you to change your job, the same job that He is asking you to go back will become a job that you so like being at. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையிலிருந்து தப்பி செல்வது கர்த்தருடைய சித்தமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது கர்த்தர் அந்த வேலையை நீங்கள் விரும்பி வாஞ்சித்து செய்கிற வேலையாக மாற்றுவார். God is able to turn our wilderness into gardens. கர்த்தர் நம்முடைய வனாந்திரத்தை ஒரு நல்ல செழிப்பான ஒரு கார்டனாக மாற்றுகிறார். He can change our graves into gardens. Amen. நம்மளுடைய கிரேவ கூட அவர் ஒரு கார்டனாக மாற்றுவார். That's the power of Christ. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. So let's get it clear. Deserts are never for living, they are only for learning. வனாந்திரங்கள் நாம் அங்கே தாபரிப்பதற்காக இல்ல, ஆனால் அங்கிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்காக தான். If you find yourself in the midst of a wilderness, if you know that God is the one who is guiding you through this, I want you to stay connected to God so that God can speak to you and teach you of His ways, which nowhere else you can learn. நீங்கள் ஒருவேளை வனாந்திரத்தின் பாதையிலே கடந்து செல்வீர்கள் என்றால் அந்த இடத்திலே தொடர்ந்து இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கற்றுக்கொள்கிற காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தத்தை நாம் அதிகமாக கேட்டு அவருடைய இருதயத்தோடு நெருங்கி நாம் ஜீவிப்போம். Wilderness is an opportunity to connect with God. வனாந்திர அனுபவங்கள் கர்த்தரோடு இன்னும் நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவம். It's a place where we set our things right before God. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய காரியங்களை எல்லாம் சரி செய்கிற ஒரு இடம். It's a season where our walk with God, our relationship with Christ gets deepened. கர்த்தரோடு கூட நாம் நடக்கிற அனுபவங்கள் இன்னும் ஆழமான இடத்துக்குள்ளாக செல்லுகிற ஒரு நாட்கள். I know some of you can relate with me as I speak to you this morning. உங்களில் சிலர் நான் சொல்லுகிற காரியங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள். Because you're going through a wilderness. ஏனென்றால் நீங்கள் அப்படிப்பட்ட நாட்களில் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். But this morning maybe God is speaking to you. இந்த காலை வேளையில் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். My child, my daughter, my son, hold on to this. என்னுடைய மகனே, என்னுடைய மகளை, இதை தொடர்ந்து நீ பற்றிக்கொள். This is what I have appointed for you. இது நான் உனக்கு நியமித்திருக்கிறேன். I'm doing something deeper. நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். You may not see it, you may not hear it with your natural ears, but I am speaking to you. I am communicating a very strong message to you. நீ ஒருவேளை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நான் இந்த காரியத்தை தெளிவாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். Let's look at the promise in Isaiah chapter 41 verse 18 again. ஏசாயா 41 அதிகாரம் 18வது வசனத்திலே கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். I will make the wilderness a pool of water and the dry land springs of water. வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. This is that strong message of hope that God gives to you even as you feel like you're going through a season of wilderness. வனாந்திரமான பாதையிலே நாம் கடந்து செல்வதை போல நாம் உணர்ந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் வாக்குத்தத்தம் இதுதான். Remember, deserts are not for living but for learning. வனாந்திரமான பாதை நாம் அங்கே தாபரிப்பதற்கல்ல, அங்கிருந்து கற்றுக்கொள்வதற்காக. There are some powerful lessons that God is teaching you. கர்த்தர் ஒரு அநேக காரியங்களை நமக்கு இந்த இடத்தில் கற்றுக் கொடுக்கிறார். In this wilderness that you're going through, God is revealing Himself like never before. வனாந்திர பாதையிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது முன்பை காட்டிலும் ஒரு புதிய விதத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். He's trying to connect with your heart like never before. உங்களுடைய இதயத்தோடு அவர் தொடர்பு கொள்ள விரும்புகிறார். So He wants us to become worshippers of His name. கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று நினைக்கிறார். He wants us to thirst after Him. கர்த்தரை நோக்கி நாம் பசி தாகமுள்ளவர்களாக மாற வேண்டும். So this morning, if we've been questioning God or doubting God's plan for our lives,
maybe God has spoken to us again. நாம் ஒருவேளை இம்மட்டுமாய் நாம் கர்த்தரை கேள்வி கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை சந்தேகித்துக் கொண்டிருப்போமானால் இந்த காலை வேளையிலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். It's time for us to submit our lives to the plan of God. நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுப்போம். To believe, to accept God's ways for our lives. கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய வழிகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள So வேண்டும். even as we pray, let's just make sure that we align our hearts with the will of God. நாம் ஜெபிக்கிற இந்த வேளையிலே நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக நாம் திருப்புவோம். That we align our hearts with the word of God. நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். That we choose to worship God in times of our wilderness. நம்முடைய வனாந்திர நேரங்களில் நாம் கர்த்தரை ஆராதிக்க தெரிந்து கொள்வோம். That we don't doubt God's good intentions for our lives. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற நல்ல நினைவுகளை நாம் சந்தேகப்பட வேண்டாம். And we believe that God has plans to prosper us and not to harm us. நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நம்மளை ஒரு பொழுதும் அவர் துன்பப்படுத்த மாட்டார். So it's time to react to the plan of God with a positive submission. கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக நாம் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let's just bow our heads and pray. நாம் ஜெபிப்போம். Dear Lord, we want to thank you for your good plans, Lord. ஆண்டவரே, அப்பா நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல திட்டங்களுக்காக நன்றி அப்பா. Lord, we pray that you would forgive us for the times when we doubted your presence. Lord, when we walked through wilderness and the times when we tried to escape our wilderness, Lord. ஆண்டவரே, எங்க வனாந்திர பாதையை நீர் அனுபவித்திருந்த அந்த நாட்களை அப்பா நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்ற அந்த நாட்களில் அப்பா எங்களை நீர் மன்னியும். Lord, it's our prayer that we don't wander away from the plan of God anymore. ஆண்டவரே, மீண்டுமாய் நாங்கள் அப்படி வழி விலகி செல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். May our hearts be deeply anchored in you, God. ஆண்டவரே, எங்கள் இருதயம் உமக்குள்ளாய் அது வேரூன்றி இருக்கட்டும். Lord, even as you take us through this desert, which is just for a temporary season, help us to know it's not for our living, but it's for our learning, Lord. ஆண்டவரே, இந்த வனாந்திர பாதையில் நாங்கள் நடந்து செல்லும் பொழுது அப்பா இங்கே நாங்கள் தாபரிக்குவதற்கு இல்ல கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி So செய்யும். help us to keep praying as we go through this wilderness, தொடர்ந்து நாங்கள் Lord. ஜெபித்து நடந்து செல்ல உதவி Help செய்யும். us to keep reading your word. Help us to keep worshiping you, God. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலும் அப்பா நாங்கள் உம்மை ஆராதிப்பதிலும் அப்பா நாங்கள் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்ல உதவி செய்யும். Help us to keep seeking after you, God. ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொடர்ந்து தேட உதவி Help us செய்யும். to keep connecting with your heart, oh God. உம்முடைய இருதயத்தோடு நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்க உதவி Help செய்யும். us to keep learning your ways, oh God. ஆண்டவரே, உம்முடைய வழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி We செய்யும். thank you for the good plans that you have for each one of us, Lord. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க வைத்திருக்கிற நல்ல திட்டங்களுக்காக நன்றி. And those are plans to prosper us, not to harm us, but to give us hope and future, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற நல்ல எதிர்காலத்துக்காக நல்ல திட்டங்களுக்காக செழிப்பான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you even through a season like this when the whole world is going through a similar wilderness kind of experience. We know there's something beautiful that you're doing, that you're planning to do by the end of this season, oh God. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காலங்களில் அப்பா முழு உலகம் திகைத்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Help us to have the eyes to see what you're doing at times like this, Lord. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நாட்களில் நீர் என்ன செய்கிறீர் என்பதை காண எங்களுடைய கண்களை திறந்தருளும். So that we are not discouraged, but we are always worshiping you, Lord. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். We thank you for the supernatural strength that you give to us through your word every time we come to your word, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில நீங்க கொடுக்கிற பலனுக்காக நன்றி. Bless all your people this morning, Lord. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் If there's ஆசீர்வதியும். anybody discouraged or doubting your call or your presence in their lives, Lord, speak to them. Lord, put your arms around them and reveal to them how much you love them and you care for them, Lord. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஏதாவது கேள்விகளோடு சந்தேகத்தோடு உமது பிள்ளைகள் இருப்பார்களானால் அப்பா உம்முடைய கரங்களை நீட்டி அவர்களை தொட்டு அவர்களை அணைத்து அப்பா நீர் அவர்களை எவ்வளவு நேசிக்கிறீர் என்பதை நீர் வெளிப்படுத்தும். Let them be deeply assured that the God that they worship is able to turn their wilderness into pools of water, Lord. ஆண்டவரே, அப்பா அவர்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் அப்பா வனாந்திரமான காரியங்களை நீரூற்றுகளாக மாற்ற வல்லவர் என்பதை புரிந்து கொள்ளட்டும். So we want to worship you this morning, அப்பா, God. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். We give you all the glory. உமக்கு எல்லா மகிமை கொடுக்கிறோம். In Jesus' name I pray. இயேசுவின் மூலம் பிதாவே. Amen. ஆமென். The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you peace. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Amen. May the Lord bless you with a wonderful, peaceful week. ஆமென். Amen.